நல்ல மேய்ப்பராகிய இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 14-15 வசனங்களை நான் வாசிக்கிறேன். நானே நல்ல மேய்ப்பன், பிதா என்னை அறிந்திருக்கிறது போலவும் நான் பிதாவை அறிந்திருக்கிறது போலவும் நான் என்னுடையவைகளை அறிந்திருந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன். ஆடுகளுக்காக என் ஜீவனையும் கொடுக்கிறேன். நம்முடைய ஆண்டவர் சொல்லுகிறார், நல்ல மேய்ப்பன் நான். சங்கீதம் 23:1 தான் சொல்லுகிறது தாவீது, கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார், ஆனால் எனக்கு எந்த குறைவும் கிடையாது, நான் தாழ்ச்சி அடைவதில்லை. அழகாக அதில் சொல்லுகிறார். ஒரு மேய்ப்பன் தன்னுடைய ஆடுகளை அறிந்திருக்கிறார், அந்த ஆடுகள் அந்த மேய்ப்பனை அறிந்திருக்கிறது. இயேசு சொல்ல, நானே நல்ல மேய்ப்பன், நீங்க எல்லாம் என்னுடைய மேய்ச்சலின் ஆடுகள் சொல்லுகிறார். அதையும் தாண்டி ஆடுகளை அறிந்திருப்பது மட்டுமல்ல, மேய்ப்பனின் சத்தத்தை ஆடுகள் அறிந்திருக்கும், ஆடுகளின் சத்தத்தை மேய்ப்பன் அறிந்திருப்பான். வேதத்தில் பார்க்கும் பொழுது இயேசு உயிர்த்தெழுந்த அந்த அதிகாலை நேரத்திலே மரியாள் கல்லறைக்கு போகிறார். கல்லறை திறந்திருக்கிறது, அங்கே யாருமே எதுவுமே இல்லை. அப்போ என் சரீரத்தை யாரும் எடுத்துட்டு போயிட்டாங்க, மரியாளுக்கு தெரியல இயேசு உயிர்த்தெழுந்தது. அங்க நிற்கும்போது தோட்டக்காரர் போல ஒருவர் நிற்கிறார், அழுகிறாள். அந்த இயேசுவை நீங்க பார்த்து சரீரத்தை யாராவது எடுத்துட்டு போனது தெரியுமா சொல்லிங்க, நான் போய் வாங்கிக்கிறேன் போது இயேசுவானவர் நிற்கும் போது அந்த இதில் பார்க்க முடியவில்லை. ஆனால் அதே நேரத்தில் அவர் பேசுகிறார், மரியாளேன்னு சொல்லுகிறார். உடனே ரபூனின்னு சொல்லுகிறார், போதகரேன் அர்த்தம். உடனே போதகரேன்னு சொல்லி ஆன்சர் பண்றாங்க. ஏன்னா அந்த சத்தம் இவர்தான் இயேசு என்று சொல்லி காண்பித்து கொடுத்து விட்டது, அறிந்து கொள்ள முடிந்தது. அதான் நல்ல மேய்ப்பனாகி இயேசு மரியாளுக்கு அந்த இடத்துல தரிசனமாகிறார். போய் சீஷருக்கு சொல், நான் உயிரோடு இருக்கிறேன்னு சொல்லி அனுப்பி விடுகிறார். பாருங்கள், அந்த சத்தம் அவ்வளவு அழகாக ஆண்டவர் பக்கமாய் அந்த ஒரு நம்பிக்கைக்குள்ள கொண்டு வந்துருச்சு. உயிரோடு எழுந்ததை பார்க்கும்படியாக உணர முடியாத பாக்கியத்தை பெற்றுக் கொடுத்தது. ஆண்டவர் சத்தத்தை நாம கேட்கிறோமா? எங்க பார்த்தாலும் உலகத்துல தேவையில்லாத சத்தங்கள், போன் அடிச்சுட்டே இருக்குது, போன் பேசிக்கிட்டே இருக்கிறோம். ரோட்டுக்கு போனா எல்லாம் டிரான்ஸ்போர்ட், எல்லாம் டிராபிக், அந்த காரியங்களோட சவுண்டு எல்லா பக்கமும் இறைச்சல் தான். ஆனால் அவற்றின் மத்தியில் ஆண்டவர் சத்தத்தை நம்ம கேட்க கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த அனுபவத்தில் இருப்போம் என்று சொன்னால் அழகாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பாதையும் தாண்டி செல்ல முடியும், நன்மையை சுதந்திரிக்க முடியும். ஒரு விவசாயி ஒரு கழுகு குஞ்சு எடுத்து வளர்க்கிறான். வீட்டில வளர்ந்து விட்டது, அது பேர் கட்டி வைத்து வளர்க்கிறான். அது நல்ல பெரிய சிறகுகள், கால் எல்லாம் வளர்ந்து கூறிய நகம் அப்படியே நிக்குது, இறப்படும் சாப்பிடாது கட்டி வச்சிருக்குது. ஒருத்தர் பார்க்கும்போது, வாலிபன் பார்க்கும்போது, இது என்னடா அப்படி கட்டி வச்சு வீட்டுல பாவமா இருக்குன்னு சொல்லி கொஞ்சம் காசை கொடுத்து அதை வாங்குறான். வாங்கி மலையின் அடிவாரத்தை கொண்டு போய் தவிர்த்து விட்டுட்டு அந்த கட்டெல்லாம் அவுத்து பறந்து போட்டு பாவன்ட்டு. ஆனா அந்த கழுகு அப்படி நின்றுட்டே இருக்குது, மூவ் ஆகல, பறக்கல, வாட்டுக்கு தான் நிக்குது. அது பறக்கிறதெல்லாம் மறந்து போச்சு, அதுதான் பழக்கமே இல்லையே. ஆனா அப்படியே இருந்துட்டு இருக்குது. இவன் பார்த்துட்டு இருக்கான், என்னடா அது பறந்துரும், பாவம் பார்த்தோம், கட்டை விழுத்து விட்டுட்டோம், வாங்கி விட்டோம், இது அப்படியே நின்றுட்டு இருக்குதா, ஆனாதையா பரிதாபமானு சொல்லி நின்றுட்டு இருக்கும்போது திடீரென்று மேலே அந்த மலையின் மேல அந்த பகுதியில கழுகுகள் வட்டம் அடிக்கிறதை இவனுக்கு கண்டான். அந்த கழுகும் பார்த்துச்சுது. அந்த கழுகு கூட்டம் அந்த கழுகு கண்டுபிடிச்சிருச்சு, என்னடா நம்ம இனத்தை சேர்ந்த ஒன்று நிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த மூமெண்ட் இது சவுண்ட் கொடுக்க ஆரம்பிச்சது. அந்த கழுகு கூட்டம் சவுண்ட் கொடுத்துதான் தாமதம், இந்த நின்று கொண்டிருந்த கழுகு டக்டகண்டு சிறகுகள் அடிச்சு பறந்து அதோட சேர்ந்துருச்சு. பாருங்க எவ்வளவு அழகா அந்த சத்தத்தை அதை அறிந்திருந்தபடியினாலே அது அழகாக பறந்து போய் அந்த கழுகு இனங்களோடு சேர்ந்து ஒரு புதிய ஆரம்பத்தை ஏற்படுத்திடுச்சு. நம்முடைய வாழ்க்கை அப்படி இருக்குது. மேய்ப்பராக இயேசுவின் சத்தத்தை கேட்டிருக்கிறோமா? அவருடைய தொழுவத்துல நம்ம ஆடுகளா இருக்கிறோமா? இல்ல தொழுவத்திற்கு வெளியே இருந்தோம்னா பாதுகாப்பு கிடையாது. மேய்ப்பன் அதை கேர் எடுக்க மாட்டாப்ல, மிருகங்கள் வேட்டையாடிரும். வேண்டாம், தொழுவத்துக்குள்ள இருப்போம், ஆண்டவரை மேய்ப்பரா வைத்து தொடர்ந்து சத்தத்துக்கு கீழ்ப்படிவோம், நடப்போம். புல்லுள்ள இடங்கள் அவர் மேய்ப்பார், அமர்ந்து தண்ணீரண்டில் கொண்டு போய் விடுவாராம். மரணத்தில் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் கைவிட மாட்டார், கூட இருப்பாராம். ஜீவனில் நாளெல்லாம் நன்மையும் கருமையும் தொடர வைப்பாரா. எவ்வளவு மேன்மை! கடைசி அப்படி வீட்டுல நீடித்த நாட்களா இருக்க முடியாத பாக்கியத்தை கொடுப்பார். ஜபிப்புமா. அன்பின் தகப்பனே, எங்கள் மெய்ப்பரா இருப்பதற்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூடப்பா, எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் மெய்ப்பரா இருந்து தொடர்ந்து நடத்த முடியாது ஜபிக்க. நாங்கள் உங்களுடைய ஆட்டுக்குட்டிகள் அப்பா, அந்த சத்தத்துக்கு செவி கொடுக்கக்கூடிய கிருபை கொடுங்க, சத்தத்தை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை கொடுங்கப்பா. நீர் அற்புதமாய் நடத்துகிற தேவன். இந்த நாளில குறைவோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு நீர் மெய்ப்பரா இருந்திருந்தால் குறைவுகள் இருக்காது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதே. தாவீது சொன்னது போல, கர்த்தரின் மெய்ப்பரா இருக்கிறான், நான் தாழ்ச்சி அடையேன், எனக்கு குறைவு ஒன்றும் இல்லைன்னு சொன்னது போல குறைவுகளை நிறைவாக்குகிற தேவன். ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ள இன்னைக்கு குறைவுகள் நிறைவாகட்டும், பலவீனங்கள் மறையட்டும், அற்புதங்கள் நடக்கட்டும். நீர் மேய்ப்பராக இருந்து உம்மை பின்பற்றுகிறவர்கள் எங்களை மாற்றுவீராக. செய்வதற்காய் ஸ்தோத்திரம், நடத்துவதற்காய் ஸ்தோத்திரம். துதிகனமை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் நம் மேய்ப்பரா இருக்கிறார், ஒருபோது குறைபட விட மாட்டார். அவர் நம்முடைய சத்தத்தை அறிந்திருக்கிறார், நாமும் அவருடைய சத்தத்தை அறிந்து கொள்ளுமானால் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகித்திருக்க முடியும். இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம்.